ரெடிண்ணே. வணக்கம், உங்கள் மீனவன். இன்னைக்கு வந்துக்கிட்டு நமக்கு சேலத்தில் வந்து 2வது உங்கள் மீனவன் கடை வந்துக்கிட்டு ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு வந்து மக்கள் நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க. அதனாலேயே என்னமோ தெரியல, நான் இன்றவே கிட்டத்தட்ட ஒரு 11 மணிக்கு கொடுத்துட்டேன். ஓப்பனிங்கில் கொடுக்க முடியல, ஏன்னா அந்தளவுக்கு கூட்டம். இப்போ வந்து ஓரளவு கூட்டம் குறைஞ்சதுக்கப்புறம் அப்படியே உள்ளே போய் உங்களை காட்டலான்னு அப்படியே உள்ளே போய்கிட்டு இருக்கேன். வாங்க போய் பார்ப்போம். இந்த சைடுலாம் நீங்கள் காலையிலாம் ரொம்ப பெரிய பெரிய மீன் 25 வந்துடும். அந்த மாதிரிலாம் பெரிய மீன்லாம் இருந்துச்சு. ஓரளவுக்கு முடிஞ்சு போச்சு. இப்போ இது மட்டும்தான் இதில் இருக்கிற மீன்லேயே பெரிய மீன். இதை வெட்டி மீன் சொல்லுவோம். இந்த வெட்டி மீனுடைய கவுண்ட் இந்த டிஸ்பிளேல வச்சுருக்கோம். ஓப்பன் டிஸ்பிளே தான், ஏன்னா மீனை தொட்டு பார்த்து வாங்கிடலாம். ஏன்னா நிறைய இடங்களில் மீனை தொடவே விட மாட்டாங்க. காரணம் என்ன, மீன் தொட்டாலே அந்த கொழுகுழுப்பு தெரிஞ்சிடும் அப்படின்னு. நம்ம மீனை ஓங்கியே அடிக்கலாம், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் மீனெல்லாம் இப்படி அடிக்க சடச்சடன்னு அடிக்க முடியாது, ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இல்லாமலாம் அடிக்க முடியும். பாருங்க. அப்புறம் வந்துட்டு இந்த சைடு அப்படியே சின்ன சைஸ் மீனாக வச்சுருந்தோம். அது ஓரளவுக்கு முடிஞ்சு இவ்வளோ தான் இருக்குது. பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓப்பன் கவுண்டரும் வச்சுருக்கோம், சும்மா மூடியும் வச்சுருக்கோம். அது எதுக்குன்னா அவங்க தொட்டு பார்த்து வாங்கிக்கலாம். இது எதுக்காண்டிங்கன்னா அப்படியே உள்ளேயே இருக்கணும் அப்படின்னு 2 மாதம் நம்ம வச்சுருக்கோம். அப்படியே நீங்கள் இங்கேருந்து வாங்கிட்டு வந்து இந்த நீங்கள் இடம் போடணும். இந்த இடத்துல நம்ம இடம் போட்டுட்டு அதே மாதிரி நம்ம உங்கள் மீன் ஒரு மசாலையெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். இங்கேருந்து இடம் போட்டு இங்கேருந்து பில்லு கொடுத்துருவாங்க. பில்லு கொடுத்துருவாங்க. மீனை வந்து இங்கே கொடுத்துருவோம். அப்படியே கவுண்டரில் வந்து பாருங்க, இப்போ எவ்வளோ வந்து கட் பண்ணிக்கிட்டு பாருங்க. ஊழி சின்னத ஊழிலாம்
மாதிரி எழுது. வாங்க மாட்டாங்க. நீங்கள் கேட்டீங்கன்னா லேப் ஸ்டார் வந்து உயிரோட கொண்டு வந்துட்டாங்க, நல்லா இருக்கும். அதான் நீங்கள் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, நீங்கள் கொண்டு வந்து யார் வாங்கலைன்னா பாம்புலட் கறி மாதிரி இருக்கும். முள்ளுலாம் இருக்காது, முள்ளே இருக்காது. அது கண்ணாடி பீஸ் மாதிரி நான் சிக்கன் மாதிரி இருக்காது. ரொம்ப நல்லது. சின்ன பிள்ளைங்க நல்லா உங்களுக்கு அப்படி கறி கொஞ்சம் வரும். இது அப்படியே அவங்களுக்கு வெட்டி தோலை ஓட போட்டாங்க அப்படின்னு சமைச்சோடனே இந்த தோல் அப்படியே லாக் அப்படி விழுந்து வந்து எண்ணெய்க்கு நீங்கள் உருக்கிட்டு வரீங்கன்னா உரிச்சு கொடுத்துருவோம். உங்களுக்கு தனி கறியாகவே கொடுத்தாங்க. ஊழி ஊழி சின்னதாக ஊழிலாம்